I am sorry ஐயப்பா நான் உள்ள வந்தா என்னப்பா பயம் காட்டி அடக்கி வைக்க பழைய காலம் இல்லப்பா நாதாதிகார பேத்தி. வணக்கம் சாமி. அந்த என் தங்கச்சி ஒரு உள்ள சாமி பாட்டு பாடியிருக்கு. என்னன்னா, ஐயப்பன் கோயில் நான் தாடிக்கார பேத்தி, நீ தாடிக்கார பேத்தியாவோ இருந்துட்டு போத்தா இல்லைன்னு சொல்லல. ஆகும்னா ஐயப்பனையும் இழுக்கிறிய எங்க போய் பள்ளிவாசலில் போய் இழு, ஏன் ஏசனார் கோயிலில் போய் இழு. ஆகும்னா எல்லா சாமியுமே குறை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நான். சாமியெல்லாம் கொச்சப்படுத்தாதீங்க தயவுசெய்து. எல்லா கடவுளும் இருக்காங்க, எல்லா கடவுளுக்கும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் பெரியாரா தாத்தாவா 80 வயசில் கல்யாணம் முடிச்ச எங்கள் தாத்தனை தானே உங்களுக்கு பிடிக்குது, அவர் மாதிரி இருங்க. ஆகுனா இங்கேயே வர்றதா சாமியை நான் கோவப்படக்கூடாதுன்னு பார்த்துக்கிறேன் சாமியை. குருநாதர் வேற என்னை உயிரை வாங்குறாரு கோவப்படாதாருன்னு. இதெல்லாம் பார்த்து சளிச்சுட்டு போனால் ஐயப்பன் வந்து சோதனை பண்ணுவார், நீ பொறுமையாக போகணும் சாமியா அப்படின்ட்டு இருக்காங்க. நீங்கள் பாட்டு பாடுங்க, உங்கள் பாட்டை ரசிக்கிறதுக்கு ரசிகர் இருக்காங்க. ஆகுனா முருகன் சாமியை இழுக்கிறது, அப்புறம் வந்து ஐயப்பன் சாமி இழுக்கிறது. உங்கள் தாத்தா பற்றி பாடு, உங்கள் தாத்தா பெருமையை பற்றி பாடு. தாத்தா 80 வயசில் கல்யாணம் முடிச்சாரு, 80 வயசுல கல்யாணம் முடிச்சாரு, அது மாதிரி நீங்களும் வந்து 80 வயசுல கல்யாணம் முடிக்கணும், ஒரு சின்ன பிள்ளையா பார்த்து கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு பாடு சாமி. நான் சின்ன பிள்ளையெல்லாம் கேட்டுக்கிறட்டும். வணக்கம். சபரிமலை சீசன், ஐயப்பனுக்கு மாலை போட்டு அனைத்து பக்தர்களும் கடும் விரதம் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. கோடிக்கணக்கான மக்கள் அந்த ஐயப்பனை நம்பி மாலை போட்டு வருடந்தோறும் விரதம் இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி கோடிக்கணக்கான பக்தர்களின் மனசை கலங்கடிக்கிற மாதிரி இசைவேணி அப்படின்னு ஒரு பொண்ணு ஐயப்ப பக்தி பாடலை ஒரு தரக்குறைவா பாடி அத்தனை பக்தர்களின் மனசை நோகடிக்கிற மாதிரி பாட்டு படிச்சிருக்குது. ஐ ஆம் சாரி ஐயப்பா நாங்கள் உள்ள வந்தா என்னப்பா அப்படிங்கிற வரியில ஒரு வார்த்தையில பாட்டு படிச்சிருக்குது. நீ உள்ள வர்றதுக்கு ஐயப்பன் கோயில் மும்பை ரெட் லைட் கிடையாது, ஒன்ன மாதிரி ஆளுக உள்ள வர்றதுக்கு ஒரு புனித ஸ்தலம் அது. அதுக்கப்புறம் வந்துட்டு உன்னுடைய பெண்ணுரிமை, உன்னுடைய புரட்சி, உன்னுடைய புண்ணாக்கு எல்லாத்தையுமே ஒரு சமயத்துக்கிட்ட ஒரு மதத்துக்கிட்ட கொண்டு போய் ஏன் ஒரு புண்படுத்துறீங்க? ஒரு மதத்தை ஏன் எவ்வளோ புண்படுத்துறீங்க? உங்களுக்கு ஒன்னே ஒன்று கேட்டுக்கிறேன், உங்களுக்கு பெண்களுக்கு உரிமை கொடுக்கணும், பெண்கள் விடுதலை வாங்கணும், பெண்களுக்கான விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லி போராடுற நீங்க முக்காடு போட்டவங்களை முக்காடை கழட்டி எரிஞ்சிட்டு வெளியில வான்னு சொல்ற தைரியம் வேணும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் அந்த தைரியம் கிடையாது. ஏன்னா எவ்வளோ அடிச்சாலும் தாங்கிக்கிற இழிச்சா பசங்க தான் நாங்க, அதான் உண்மை. எத்தனையோ பக்தர்கள் மாலை போட்டு ஐயப்பனை பக்தியா வேண்டி போயிட்டு இருக்கும்போது கலங்கப்படுத்துற மாதிரி ஒரு பாடல். ஏன் உங்கள் நம்பிக்கை இல்லைன்னா நீங்க நம்பிக்கை நம்பாம போங்க, உங்களை நம்புங்கன்னு சொல்ல நாங்க யாரும் தயாரில்லை. பட் எங்க நம்பிக்கையை தலையிட்டு நம்பாதையும் சொல்ல உங்களுக்கு உரிமை இல்லை. யார் மனசையும் புண்படுத்தி ஒரு விஷயத்த செஞ்சா அது எவ்வளவு பெரிய குற்றம்னு தெரியாது உங்களுக்கு. ஏன் ஒரு உங்க மேல நடவடிக்கை எடுக்காம இருக்கான்னு தெரியல. அது எனக்கு ஒன்றும் புரியல. கருத்துரிமை என்பது வந்துட்டு தவறா பயன்படுத்தாங்க தயவு செய்து. ஐயப்ப பக்தர்களோட மனசை நோடிக்கிற மாதிரி பாட்டு படிச்சிருக்கிறீங்க. அது ஒரு புனித ஸ்தலம், இதை கண்டிக்கிறதுக்கு யாருமே முன் வரல. நானும் பார்த்துட்டேன். பட் நான் ஐயப்பனுக்கும் பெருசும் நேசிக்கிறது ஐயப்பன். எனக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்தது ஐயப்பன், இந்த வேலையை காப்பாற்றுறது ஐயப்பன் தான். என்னால் பொறுத்துக்க முடியாது. இதை கண்டிப்பாக பகிருங்கள். அவங்க இந்த மாதிரி யாருமே இனிமே படிக்கக்கூடாது பாட்டு. உன்ன மாதிரி ஒரு வழிபாட்டை தளத்தை புண்படுத்துற மாதிரி படிக்கும்போது அங்கேயே ஒரு நாக்கு அறுத்திருந்தா இன்னும் யாருமே படிக்க வந்திருக்க மாட்டாங்க. ஆனா யாருமே அப்படி செய்ய தயாரா இல்லை. வன்முறையை கையில் எடுக்க யாருமே தயாரா இல்லை. தயவு செய்து அமைதியா